ஸ்கொயராக 20-20ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 20க்கு 20ல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. மடிப்பை நல்லா சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேருந்து இப்படி சென்டர் வரைக்கும் பாதி போர்ஷன் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி அதுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு இந்த பகுதி இப்படி சென்டர் பார்த்து கரெக்டாக கொண்டு வரணும். கரெக்டாக சென்டர் பார்த்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அந்த பகுதியை 2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி சாய்வாக வச்சு விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ண அதே ப்ரொசீஜர் தான் அடுத்த பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கத்தையும் இதே மாதிரி திருப்பிட்டு நேரே வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சென்டர் பார்த்து கரெக்டாக நேரே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 சைடும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அடுத்த பகுதி இதே மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அடுத்த பகுதியும் கீழே பார்த்து இந்த மாதிரி மடக்கணும். அப்புறம் சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி நீக்கி விட்டுட்டு அடுத்து இதே பகுதி இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க.
அப்படின்னா நீங்கள் சரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு முனை பகுதியை இப்படி பண்ணணும். நம்ம முதல்ல பண்ண மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பரை இப்படி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கத்தோட எதிர் பக்கத்தையும் பண்ணிக்கணும். நல்லா நீட்டாக எல்லா பகுதிகளையும் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் மாதிரியே அதனோட எதிர் பக்கத்தையும் நம்ம கிளியராக ஃப்ளாட் ஆக்கணும். இப்போ எதிர் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் பார்த்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒரே மாதிரி வர மாதிரி இப்படி மடைச்சாச்சா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு நம்ம பேப்பரை நம்ம இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டாக மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த பகுதியை உள்ளாடி வச்சு ரெண்டாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை அதே மாதிரி திருப்பி இப்படி மடக்கிக்கலாம். நல்லா சுற்றி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை லைட்டாக இழுத்துக்கோங்க. பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு மடிப்பு மாதிரி இப்போ பார்த்தீங்களா வெளியே வரும். அதுக்கு பிறகு இந்த பகுதி இப்படி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளையும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அடுத்த பாகங்கள்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த பகுதி. இந்த பகுதி இந்த மாதிரி வளைச்சி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 பகுதியும் உள்ளே போகும்போது இப்படி இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே பின்னாடியும் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த பகுதியை பின்னாடி பார்த்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்லையா இந்த மாதிரி பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்டில் பண்ண மாதிரி. அதுக்கு பிறகு பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்குவோங்க. அடுத்து இந்த சென்டர் லைன் பார்த்து கரெக்டாக நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் அந்த வி மாதிரி வார மாதிரி கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி அந்த நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை இடையில இப்படி அமுக்கி வைங்க 2 பகுதி இல்லையா. அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி அமுக்கி ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கோங்க. அது சென்டரில் வர மாதிரி வரும். இப்போ சென்டரில் இந்த பகுதி நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா எல்லா பகுதிகளையும் நம்ம நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்கணும். அதுக்கு பிறகு இந்த மடிச்ச பகுதி இந்த எடைக்குள்ளாடி விட்டு விடணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ நமக்கு இதில் ஒரு பகுதி ரொம்ப மேலே தலை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பகுதி கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது கால், டாகோட கால். இந்த பகுதியை இப்போது நான் விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி கரெக்டாக உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு இல்லாமல் கம்ப்ளீட்டாக உள்ளே போகிற மாதிரி உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. பின்னாடி அடுத்த பாகத்தையும் இதே மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா
இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில் இந்த ஒரு இந்த மாதிரி இப்படி வச்சு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைன், இந்த முக்கில் இருக்கிற இந்த லைனை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. இப்போ இந்த கரெக்டாக நம்ம மடக்கின அந்த பகுதியை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை இப்போ நம்ம பண்ண மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் விரித்து விட்டுட்டு நம்ம முதல்ல பண்ண மாதிரியே விரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த ஃப்ளாட் ஆக்கின பகுதி உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற பகுதியை மட்டும் இப்படி சென்டரை பார்த்து ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பகுதியை மட்டும் உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கால் பகுதியை இந்த மாதிரி ரெண்டு போர்ஷனையும் உள்ளாடி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி இந்த கால் பகுதியில் சென்டர் பார்த்து இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இந்த பகுதியை இப்படி கீழே தாத்துக்கோங்க. இந்த போர்ஷனை இந்த மாதிரி கீழே தாத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மேலே சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் நேரே இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே தாத்துட்டு இந்த மாதிரி மேலே சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வால் இருக்கும். இப்போ இந்த கார்னர் வருது பார்த்தீங்களா, இந்த வாலி பக்கத்தில் இந்த பகுதியை கொஞ்சம் ஒரு அளவாட்டு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு இந்த வால் பகுதிக்கு வாங்க. இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக மேல் பகுதியில் 2 பக்கமும் இப்படி நெளிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நெளிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை வால் இந்த மாதிரி மேலே பார்த்து ஒசந்துடும். நமக்கு வால் ரெடி ஆயிடுச்சு. இனி தலைப்பகுதி வரலாம். அதுக்காக இந்த காது மாதிரி வரக்கூடிய இந்த 2 பகுதியும் கீழே கொண்டு வரலாம். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லைனை 2 ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பிளாட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு மடக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி மட்டும் விரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை இதே மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காதோட மேல் பகுதினா அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு முக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த பகுதியை கரெக்டாக நம்ம அந்த தலை அந்த பகுதிக்கு நேராக இப்படி மடக்கிக்கணும். 2 பக்கமும் இதே மாதிரி மடக்கிக்கணும். இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். அப்புறமா உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த வாயோட இந்த சைடு பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும்.
ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மடக்கி டாகுக்கு தலையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி டாகோட இது கால் பகுதிக்கு வரலாம். இந்த மாதிரி சரிச்சு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் பகுதியை கரெக்டாக வளைச்சி முன்னாடி பார்த்து கொண்டு வந்து இப்படி மடக்கிக்கோங்க. ஒரு கால் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த காலையும் பண்ணிக்கலாம். கால் பகுதியை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த காதை இந்த மாதிரி லைட்டாக வளைஞ்சி மேலே நிற்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்குவோங்க. இப்போ லைட்டாக எப்படி நெளிச்சு விட்டுக்கோங்க. எல்லா பகுதியும் நல்லா கொஞ்சம் விரிச்சு விட்டுட்டு பிறகு சும்மா மார்க்கர் போட்டு ஒரு லைட்டாக ஒரு கண்ணு மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. பாருங்க கண் வச்ச முறை எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த வால் பகுதியை நல்லா கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.